நீங்க தலைகுனிவா பார்க்குறேன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க வந்து இந்தியாவுக்கான வளர்ச்சியா பார்க்குறேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்தியா, இஸ்ரேல் வந்து $3.75 பில்லியன் வந்து ஒப்பந்தங்கள்லாம் எட்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் ராணுவ ஒப்பந்தத்த தவிர. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது, இப்ப மீண்டும் இந்த சந்திப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா பார்க்கலாமான்னு சொல்றாங்க. இல்ல இப்ப நீங்க யாரோட ஒப்பந்தம் போடுறீங்கன்றது தானே. இப்ப நீங்க வந்து ஒரு கொலைகாரன் கூடயும், திருடன் கூடயும் நான் ஒப்பந்தம் போட்டத எப்படி பெருமையா பேச முடியும்? அது எப்படி நாட்டுக்கான வளர்ச்சியா இருக்க முடியும்? இஸ்ரேலோட போடக்கூடிய ஒப்பந்தத்தை விட, நீங்க வந்து மற்ற நாடுகளோட போட்டு நம்ம வந்து பண்ற வர்த்தகம் ஏகப்பட்டது இருக்கே. நீங்க வந்து $2 மில்லியன் நீங்க சொல்றீங்க. நீங்க ஈரானோட வந்து அத விட ஜாஸ்தியா ஒப்பந்தம் போடுறதா சொல்றாங்க. இன்னும் வந்து நம்ம லத்தீன் அமெரிக்க நாடுகள்லயோ, மற்ற நாடுகளோட போடுற ஒப்பந்தம்லாம் நீங்க வந்து இத விட அதிகமா தானே இருக்கு. அப்ப நீங்க போடக்கூடிய ஒப்பந்தம் மட்டும் வந்து விஷயம் இல்ல. யாரோட கை குலுக்குறீங்க, யாரோட ஒப்பந்தம் போடுறீங்கன்றது சேர்ந்தது தானே அது. அத எப்படி நீங்க வந்து வளர்ச்சியா மட்டும் சொல்ல முடியும்? பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கிற ஒரு நாடோட ஒப்பந்தம் போடுறதுன்றது வந்து நாட்டுக்கு எப்படி பெருமையா இருக்கும்? அது எப்படி வளர்ச்சின்னு நம்ம சொல்லிக்க முடியும்? ராணுவ ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு எடுத்துக்கலாம்ல? இல்ல இப்ப பாதுகாப்பு நமக்கிட்ட நெறைய வளங்கள் இருக்கு. நம்மளே வந்து நெறைய உற்பத்தி பண்ணலாம். அது பிரச்சனை கிடையாது. நீங்க இது வந்து அமெரிக்கா, இஸ்ரேல். நீங்க வந்து ஏற்கனவே 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மோடி போனாருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க இந்த எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ்ல சொல்லும்போது நாங்க சொன்னதுக்காக போனாரு. அங்க போய் பாட்டு பாடுனாரு, நடனம் ஆடுனாருன்னு வரைக்கும் வருது. அதெல்லாம் எவ்வளவு உண்மை, எவ்வளவு விஷயம்னு வரல இன்னும். ஆனா அப்பவே என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம அமெரிக்க அதிபரின் கட்டாயத்தின் பேர்ல தான் வந்து மோடி போனாரு. மோடி அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் போனாருன்னாரு. இப்ப யாரை சந்தோஷப்படுத்த போனாருன்னு நமக்கு தெரியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் உலகத்தினுடைய வர்த்தகத்துல, அதாவது இந்த மாதிரி ஆயுதங்களை விற்பனை செய்யறதுல பெரிய நாடா இருக்கு.